நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற இந்த குறிப்பிட்ட வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு வீடியோவா இருக்கும். அதே டைம்ல யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அப்படி என்ன சொல்ல போற அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம வீட்ல இருக்க குட்டி குட்டி பொருளை வச்சு வெறும் 30 ரூபாய் செலவுல நம்மளால ஒரு ப்ரொஜெக்டர் வந்து பண்ண முடியும். அதை எப்படி பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ல நிறைய பேர் கேக்குறீங்க, ப்ரோ நீங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன், நீங்க என்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணவும் வந்து ட்ரை பண்றேன். என்னோட லிங்க் இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சோ உடனே ஃபாலோ பண்ணிக்கிட்டு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ வீடியோவுல போயிட்டு ஒரு குட்டி ப்ரொஜெக்டர் வந்து பண்ணலாம். சோ நம்ம வீட்லயே ஒரு குட்டி ப்ரொஜெக்டர் பண்றதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஏன் சமையல் குறிப்பு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன், கட் பண்ணிட்டு போடு. ஸோ ஒரு ப்ரொஜெக்டர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷூ அப்படி இல்லைனா செப்பல் போடுற மாதிரியான ஒரு பாக்ஸ் வந்து தேவை. இது மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா செப்பல் கடையில் போயிட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தருவாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் வச்சிருக்க ஃபோன் வந்து உள்ளே போகுதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து எல்லா ஸ்டேஷனரி கடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு பூத கண்ணாடி வந்து கிடைக்கும். இதனோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து அப் டு 1000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6x 8x 10x அப்படின்ட்டு இதனோட ஸ்கோப் வந்து வேரி ஆகும். நீங்கள் ஹையர் ஸ்கோப்லாம் போக போக உங்களோட ப்ரொஜெக்ஷன் சைஸும் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இல்லை நீங்கள் கம்மி ரேட்டில் தான் வாங்கினீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். இல்லை எனக்கு மெக்னிஃபையிங் கிளாஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டு பல்ப் வந்து ஒன்று கிடைக்கும். அதனோட மேல் பீஸை கட் பண்ணிவிட்டு உள்ள தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்து பூத கண்ணாடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளூ கன் வந்து தேவைப்படும். ஆக்சுவலாக க்ளூ கன் இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஃபெஃபிஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஒரு கம்மோ கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி கத்தி அப்படி இல்லைனா சிசர், இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட மொபைல், இது மட்டும் இருந்ததுனாலே ப்ரொஜெக்டர் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ப்ரொஜெக்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஷூ பாக்ஸ் இல்லைனா அந்த செப்பல் பாக்ஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சைடில் 2 அட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 அட்டையுமே நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து வெட்டிக்கங்க. சிசர் வச்சோ இல்லை கத்தி வச்சோ கரெக்டாக வெட்டிடுங்க. வெட்டிட்டு இந்த அட்டையை தூக்கி போட்டுற வேணாம், இது வந்து நமக்கு பின்னாடி வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கு பிறகு அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸோட மடிப்பு எல்லாமே தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து உங்ககிட்ட இருக்க கம்மோ இல்லை ஃபெஃபிஸ்டிக்கோ வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. அடுத்து இந்த மெக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட தான் வரும். ஸோ அந்த கிளாஸை மட்டும் தனியாக அந்த ஃப்ரேமில் இருந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா அது வந்து உடஞ்சாலும் உடஞ்சிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஃப்ரேமில் இருந்து அந்த கிளாஸை மட்டும் தனியாக கழட்டி வெளியே எடுத்துருங்க. எடுத்ததுக்கு பிறகு அந்த கிளாஸை வந்து நம்மளோட அட்டைப்பெட்டி இருக்கு இல்லையா, அந்த அட்டைப்பெட்டியோட சைடில் வச்சு ஒரு பென்னோ இல்லை பென்சிலோ வச்சு நல்லா திக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்குலை நல்லா திக்காக வந்து மார்க் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு பிறகு நம்ம கிட்ட இருக்க கத்தி அப்படி இல்லைன்னா சிசரை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கிளை மட்டும் நீங்கள் மார்க் பண்ண அந்த சர்க்கிளை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. அதன் பிறகு நம்ம அந்த ஃப்ரேமில் இருந்து ஒரு கிளாஸை வெளியே எடுத்தோம் இல்லையா, அந்த கிளாஸை கரெக்டாக இந்த சர்க்கிளில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் புஷ் பண்ணிங்க அப்படின்னாலே அது கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா செலோ டேப் அப்படி இல்லைனா கம்மை வச்சு கரெக்டாக அந்த சர்க்கிளில் இந்த கிளாஸை ஒட்டிடுங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட ப்ரொஜெக்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபோனை உள்ளே வைக்கிறதுக்காக ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து பண்ணணும். இப்போ நம்ம அந்த பாக்ஸில் இருந்து 2 அட்டையை கட் பண்ணி வெளியே எடுத்தோம் இல்லையா, அந்த அட்டையை எடுத்துட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி அந்த அட்டையை வந்து கம்மோ அப்படி இல்லைனா ஃபெஃபிஸ்டிக்கோ வச்சு நல்லா நீட்டாக ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு உங்கள் மொபைலை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் மொபைலோட பிரைட்னஸை ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வீடியோவை ப்ரொஜெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா மேலே வந்து 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் செக்கில் இருக்கும். அந்த செக் மார்க்கை மட்டும் எடுத்து விட்டுருங்க. இது எதற்காக அப்படின்னா நாம் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபோனை வைக்கும்போது நம்ம திருப்பி தான் வைக்கணும், தலைகீழாக தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தலைகீழாக வைக்கும்போது வீடியோவும் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி ஒரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மொபைல் ஹோல்டரில் இந்த மாதிரி இந்த ஃபோனை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த ஃபோனை வந்து வச்சுருங்க. ஸோ இப்போ உள்ளே வச்ச இந்த மொபைலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல ஃபோனை வச்சா ப்ரொஜெக்ஷன் நல்லா இருக்கோ கிளியராக இருக்கோ அந்த இடத்துல இந்த ஃபோனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுருங்க. வச்சதுக்கு பிறகு இந்த பாக்ஸை மூடிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது பிளைனான செவ்வு இருந்தது அப்படின்னா
அப்படின்னா அதை நோக்கி இதனோட ப்ரொஜெக்ஷனை திருப்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா லைட்டையுமே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் உங்கள் மொபைலில் ஓடுற அந்த வீடியோ வந்து அப்படியே ப்ரொஜெக்ஷன் ஆகி உங்கள் செவுத்தில் வந்து அடிக்கும். ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட வீட்டில் நீங்கள் ஒரு குட்டியான ப்ரொஜெக்டர் ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர், இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து வர அவுட்புட் வந்து சினிமா தேட்டரில் பார்க்குற மாதிரி பெருசாக நல்ல கிளாரிட்டியெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம வெறும் 30 ரூபாயில ஒரு அட்டை ப்ரொஜெக்டர், ஒரு அட்டை பாக்ஸை வச்சு ஒரு ப்ரொஜெக்டர் வந்து செஞ்சிருக்கோம். அதுலேருந்து வர குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சைஸும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற விஷயத்த மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.